இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நீ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி. ஹனுமான் 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாகின்ற பிரம்மாண்டமான பேன் இண்டியா படம். ஹனுமான் என்றாலே வீரத்திற்கு குறியீடாக, பலத்திற்கு குறியீடாக, பெரும் ஆற்றலுக்கு குறியீடாக தான் இதுவரை இதிகாசங்களிலும் பல கதைகளிலும் சொல்லப்படுகின்றன. இந்த படத்திலும் ஹனுமான் என்கின்ற ஒரு வீரத்தின் அடையாளத்தை அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தேஜா, சஜ்ஜா, அமிர்தா, வரலட்சுமி, வினய், சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். டைரக்ஷன் பிரசாந்த் வர்மா, இசை அனுதீப், ஹரி கவுரா, கிருஷ்ணா சௌரா 3 பேர் சேர்ந்து இசையமைத்திருக்கின்றார்கள் ஒரு படத்திற்கு. ஒரு சாதாரண இளைஞன் சூப்பர் ஹீரோ ஆகிறார் ஹனுமான் சக்தியுடன் என்பதே கதையின் ஒன்லைன். பேன் இண்டியா படமாக உருவாகி இருக்கும் ஹனுமானின் கதை என்ன? வாருங்கள். கற்பனை கிராமமான அஞ்சனத்திரி என்கின்ற சிற்றூரில் ஹனுமந்த் என்கின்ற தேஜா ஹனுமந்தின் அன்பான அக்காவாக, அஞ்சம்மாவாக வரலட்சுமியுடன் வாழ்கிறார். தம்பிக்காக கல்யாணமே செய்து கொள்ளாமல் அக்கா வாழ்ந்து வருகின்றார். அஞ்சாத வீரமுள்ள அக்காவாக தான் அஞ்சம்மா, அதாவது வரலட்சுமி தோன்றுகிறார். அந்த கதாபாத்திரம் வரும்பெல்லாம் அவர் முகத்தில் தெரிகின்ற அந்த ஆக்ரோஷம், மென்மை, அழகு எல்லாம் பரிமாளிக்கின்றது. அக்காவின் தியாகம் பற்றி ஒன்றும் தெரியாமல் சின்னதாய் திருடி மகிழ்ச்சியாய் நண்பர்களுடன் உலா வருகின்றான் ஹனுமந்த் என்னும் தேஜா. சிறு வயது முதலே ஹனுமந்தை காதலித்து வரும் மீனாட்சி, அம்ரிதா அந்த ஊருக்கு டாக்டராக வருகிறார். அவரை ஈர்க்க, இம்ப்ரெஸ் செய்ய சில வித்தைகளை செய்கின்றான் ஹனுமான். ஒரு சமயத்தில் தன் காதலியை கொல்ல வருகின்ற கொடூரமான வில்லனிடம் சண்டை போடுகிறான். சண்டை போட்டு காதலியை காப்பாற்ற முயற்சி செய்து காதலியின் சங்கிலி ஒரு மலை பக்கத்தில் உள்ள பெரும் நீர்வீழ்ச்சிக்குள் விழ இவனும் நீர்வீழ்ச்சிக்குள் தள்ளப்படுகின்றான். அந்த பெரும் ஆற்றுக்குள், கடல் போல் உள்ள அந்த அருவிக்குள் விழுந்தவன் அப்படியே சங்கிலியை தேடுகின்றான். அங்கு ஒரு அதிசயக்கல் கிடைக்கின்றது. இரண்டையும் எடுத்துக்கொண்டு கரையேறும் போது மயங்கி கிடக்கின்றான் கரையில். அவனை தூக்கிச் சென்று அக்காவிடம் சேர்க்கிறார்கள். அந்த அதிசயக்கல் அவனை பெரிய வீரனாக்குகின்றது. யாராலும் வெல்ல முடியாத சூப்பர் ஹீரோ ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற பெரும் பணக்காரனான மைக்கேல் வினய் அந்த கல்லை அபகரிக்க முயற்சிக்கின்றார். ஹனுமந்திடம் இருந்து அந்த வீரமிக்க அந்த கல்லை அபகரித்தானா வினய் என்கின்ற மைக்கேல் என்பதே மீதி கதை. கிராபிக்ஸின் உதவியுடன் மிக அழகாக, நேர்த்தியாக, பரபரப்பாக எல்லோரும் பார்த்து ரசிக்கும் வகையில் படத்தை உருவாக்கி இருக்கின்றார் டைரக்டர் பிரசாந்த் வர்மா. அந்த பிரம்மாண்டமான ஹனுமான் சிலை அற்புதம், பார்க்கவே படு கம்பீரமும், அதில் உள்ள கோபம், சாந்தம், கருணை எல்லாமே அந்த சிலைக்குள் இருந்து வருகின்றன. அந்த சிலை மிக அருமையாக கிராபிக்ஸில் வடிவமைத்திருக்கிறார். ஒரு கிராமத்து இளைஞனை சூப்பர் ஹீரோவாக ஆக்கி காட்டுவதுதான் படத்தின் மையக்கருவாக உள்ளது. கிராமத்திற்காக, அந்த ஊருக்காக உழைக்கின்ற கதாபாத்திரமாக தான் சூப்பர் ஹீரோவாக உருவாகி வருகின்றார் ஹனுமன். பல பரபரப்பான விஷயங்களும் அழகாக எல்லோரும் பார்த்து ரசிக்கும் வகையில் சொல்லியிருக்கின்றார். ஹனுமானின் ஆற்றலை, வீரத்தை படத்தின் கதையின் பின்னணியில் வைத்திருக்கின்றார் இயக்குனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.